கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் கர்த்தருடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்கேன். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். கூகுள் மீட்டாய் நாம் வந்து சேர்ந்து கர்த்தரை துதிக்க, தேவனை புகழ்ந்து பேச, தேவனோட வார்த்தைகளை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். தேவனே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உமது பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்புத கிருபைக்காக ஸ்தோத்திரம். அன்றுரே வந்திருக்கிற ஒரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனத்தால் நீர் நிரப்பும், உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தால் நீர் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவனே, எங்களை முற்றிலும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துதவராய், நீர் எங்களை வழி நடத்துதவராய் கூட இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, வாக்கு மாறாத்த தேவனே, ஒருபோதும் கைவிடாத நல்ல நேசரே, நீர் எங்களை வழி நடத்துதவராய் கூட இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனர்கள் மாற்றப்படட்டும், எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். இந்த நாடுகளில் கர்த்தரே உமது பிரசன்னம் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். நாங்கள் வார்த்தைகளை தியானிக்கும் போது, உம்முடைய வசனத்துக்கு நேராய் கடந்து வரும்போது, தெய்வீக பிரசனத்தால் நிரப்பி, ஞானத்தால் நிரப்பி நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் അതിന്റെ 3ാമത്തെ വസനം നാം വാസിக்கலாம். ഉപാഗമം 6ആം அதிகாரம் അതിന്റെ 3ാമത്തെ வசனம். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவையின்படி செய்ய சாவதானமாயிரு என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களோடு பேசுகிறார். நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே பாலும் தேனும் ஒழுகுத தேசத்தில் நீ மிகவும் நல்ல நிலையில் இருக்கிறதுக்குமாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அங்கே சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இப்போ தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்பட்டு தேவனுடைய சபையில் கடந்து சென்று கர்த்தரை ஆராதித்து நாம் கடந்து செல்லும் போது, நாம் தேவனுக்கு முன்பாக ஆயிருக்கிற நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிய நமக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். நாம் எப்படியோ முன்னாடி நடக்கிறவராய் அல்ல. அப்போ ஞானும் நீங்களும் நன்றாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவைகள் உன் வாயின் மேல் இருக்க வேண்டும். எவைகள்? வசனம் உன் வாயின் மேல் இருக்க வேண்டும். வசனம் உன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். உன்னுடைய நினைவுகளையும் நீ போகுததும் வருவதும் அறிகிற தேவன், என்னை தெரிந்த தேவன், நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர். அவர் என்ன விரும்புகிறார்? நாம் எப்போதும் வசனத்தின்படி நடக்கிறவராய் இருக்கட்டும். அவைகளுக்கு செவி கொடுக்கிறவங்களாய் இருக்கட்டும். வசனத்துக்கு செவி கொடுக்கிற மக்களாய் நாம் காணப்படட்டும். நாம் எப்போதும் நம்ம கிறிஸ்தவராய் இருக்கிற மக்கள் வசனம் கேட்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல வசனம் கேட்டு சர்ச்சில் இருந்து வெளியில் வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு யோசித்து பார்த்தா எந்த வசனம் நம்ம புத்தியில் இருக்காது. நிறைய பேரோட வாழ்க்கை இப்படித்தான். நம்ம வசனம் அப்படியே நன்றாய் கேட்டுட்டே இருக்கும், அப்படியே கவனித்துட்டே இருக்கும். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து ஏதோ ஒரு தண்ணியும் ஜூஸும் கஞ்சியும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நமக்கு இந்த முன்னாடி 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியது நமக்கு ஞாபகத்திலேயே இருக்காது. அப்படி இருக்கிற நிறைய பேர் இருக்கிறார். அப்படி அல்ல நம் வாழ்க்கை. நாம் கேட்கிறதே
செவிக்கொள்ளுதவங்களாய் நாம் அதை செவிக்கொண்டு அதின்படி செய்தவங்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் பிள்ளைகளே, நீங்க நன்றா இருக்கணும், நல்லா இருக்கணும், வளரணும், முன்னாடி போனோம், எப்படி வேணாலும் எப்படியாவது எனக்கு ஒரு வளர்ச்சி வேணும்னு நீங்க நினைக்கும் போது, நீங்க முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவையின்படி செய்ய நீ மனதாயிருக்குதென்றால் ஞானும் நீங்களும் இந்த தேசத்தில் நன்றாயிருப்பார்கள். ஞானும் நீங்களும் கர்த்தர் சொன்ன மாதிரி அந்த பாலும் தேனும் ஒழுகுத தேசத்தில் நாம் கடந்து வருவார்கள். இஸ்ரவேல் ஜனத்தோடு சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு தேசம் இருக்கிறார், பாலும் தேனும் ஒழுகுத ஒரு தேசம் உண்டு. அந்த தேசத்தில் ஞான் உங்களே நடத்த போகிறார். மக்கள் வனாந்தரத்தில் போகும்போது ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புகிறார். சமுத்திரத்தை பார்க்கும் போது ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புகிறார், பேசுகிறார். ஐயோ, எப்படி நாங்கள் முன்னாடி கடந்து செல்லும்? பரவோன் பின்னாடி வருகிறார். பிரச்சனைகள் அநேகம். வனாந்தரத்திலூടെ கடந்து போனோம், வெயில் அதிகமாய் இருக்குது, ராத்திரி எப்படி நாங்கள் கடந்து செல்லும்? இப்படி எல்லா மனிதர்களுக்கு, நிறைய இஸ்ரவேல் ஜனத்துக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கிறார். இதே கேள்வி இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறார். என் வாழ்க்கை என்ன ஆகும்? நான் எப்படி முன்னாடி கடந்து செல்லும்? நான் எப்படி முன்னாடி போகும் ஆண்டவரே? நாளைக்குள்ள வழி என்ன ஆகும்? நாளைக்கு நான் எப்படி கடந்து செல்லும்? இப்படி எல்லாம் நாம் பிரச்சனைகளை பிரச்சனைகள் மலை போல இருக்கிற பிரச்சனைகள் நம் வாழ்க்கைக்கு முன்னாடி நிற்கும் போது நாம் இதெல்லாம் யோசிக்கிறார். எப்படி நான் இந்த மதிலை தாண்டும்? எப்படி நான் முன்னாடி கடந்து செல்லும்? எப்படி என்னோட வாழ்க்கையாகும் என்றெல்லாம் நினைக்கும் போதும் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான் சொல்லுகிறார். நீ நல்லா இருக்கணும் என்றால், நன்றா இருக்கணும் என்றால், நீ நன்றாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதை கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அவையின்படி செய்த மக்களாய் நாம் மாற்றப்படட்டும். அதே உபாகமம் 6ஆம் அதிகாரம் அதிന്റെ 1வது வசனம் வாசிக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுதனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். என்னுடைய உங்களுடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்பட்டு இருக்கிற மக்களாயிருக்க வேண்டும். அநேகர் சொல்லும், பிறந்திருக்கிறார், கொஞ்ச நாளுக்குள்ள வாழ்ந்திருக்கிறார், இதா இந்த உலகத்திலிருந்து விட்டு போயிருக்கிறார். நிறைய பேர் சொல்லும். நிறைய பேர் சீக்கிரம் இறந்து போகிறார். அப்போ நம்ம கேட்கும், எப்படி இந்த மக்கள் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்படுகிறார்? அநேகர் வியாதியோட, பிரச்சனையோட, கவலையோட இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படுகிறார். அப்போ நாம் யோசிக்கும், ஐயோ நல்ல மனிதன் தானே, எப்படி இந்த மாதிரி நடக்கிறார்? உன் நாட்கள் நீடித்திருக்கணும் என்றார், உன்னுடைய வயசு இனியும் ஜாஸ்தியாய் நீடித்திருக்கணும் என்றார், நீ கர்த்தருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் நாம் கை கொள்ளுதவர்களாயிருக்கட்டும். அந்த வசனத்தை கீழ்பட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் போது நம்முடைய நாட்கள் நீடித்திருக்கும். அப்போ இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். அப்போ ஞானம் நீங்கள் யாருக்கு பயப்படணும்? சாத்தானுக்கு பயப்படுதல்ல. ஞானம் நீங்களும் இந்த உலகத்துல ஏதோ ஒன்று பார்த்து பயப்படுதல்ல. இப்ப சில பேர் சொல்லும், முட்டையும் எலுமிச்சோன்னு சொல்லி நிறைய பேர் நடக்கிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், முட்டை எலுமிச்சோன்னு சொல்லிட்டு நடக்கிறான். இந்த முட்டையை பார்த்தா நம்ம பயப்பட மாட்டேன், எலுமிச்சத்தை பார்த்து நம்ம பயப்பட மாட்டேன். நம்முடைய பயம் கர்த்தருடைய மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது தெரிந்த ஊழியக்கார் சாத்தானை எதிர்த்து நிற்கும். ஹல்லேலூயா. சாத்தானை பார்க்கும்போது நம்ம மெதுவா, ஆண்டவரே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சும்மா இருக்க நம்மால முடியாது. சாத்தானை பார்க்கும்போது பயந்து அவன் கால் கீழே நமக்கு அப்படி நிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏதோ ஒன்றை பார்த்து பயப்படுறதுனால அல்ல, உங்களோட பிரச்சனையை பார்த்து பயப்படுறதுனால அல்ல,
நீங்க பயப்பட வேண்டது தேவனை பயப்படட்டும். அவர் தான் நமக்கு உயிரை கொடுக்கிறவர். அவர் தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவர். அவர் தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர். அப்போ ஞானும் நீங்களும் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் குமாரனும் குமாரத்திகளும், அப்போ நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் யாவரும் அது இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுத பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ ஞானும் நீங்களும் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளும் நீடித்த நாட்கள் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. நீடித்த நாட்கள், வாழ்நாட்கள் நீட்டிக் கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, நாம் ஏதோ இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றை சொல்லி ஓடுகிறார். ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் பொய் இருக்கிறார், நல்லதும் இருக்கிறார். இந்த நாடுகளில் நாம் மக்களை பார்த்தால் நம்ம எதுக்கு பின்னாடி சுற்றுகிறார்? பொய்க்கு பின்னாடியே மக்கள் போகிறார். அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நமக்கு நல்ல இளநீர் இருக்கிறார் குடிக்கிறதுக்கு, தாகம் வரும்போது குடிக்கிறதுக்கு நமக்கு இளநீர் இருக்கிறார். இந்த இளநீர் நமக்கு எல்லா இடத்திலும் கிடைக்கும், நமக்கு வாங்கி குடிக்கலாம். அதே நேரத்தில் இளநீர் நல்லா இருக்கும், அது சத்தியமா இருக்கிறார். இந்த பக்கம் நம்ம பார்த்தா நிறைய பாட்டில் கலர் கலரா ஜூஸ் வச்சிருக்கும், கலர் கலரா தண்ணியில ஏதோ கெமிக்கல் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும். எல்லாருடைய கண் பார்வை எங்க போகும்? இளநீர் பக்கம் போகுமா? அதான் இந்த பக்கம் இருக்கிற கலர் மேல போகுமா? நம்ம கண் பார்வை எல்லாம் கலர் மேல் இருக்கிறார். எப்படி கலரா இருக்குது, எப்படி அழகா இருக்குது, எப்படி நல்லா இருக்குதுன்னு சாத்தான் என்னையும் உங்களையும் கிறிஸ்தவ மக்களையும் இப்படிதான் ஒரு பொய்யான நிலையில் நடத்தி கொண்டு போகிறான். அப்போ நம்ம சிம்பிளா பாருங்க, ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த இளநீர் குடிக்கிறதுக்கோ கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்கோ நமக்கு முடியாமல நம்ம நல்ல நல்ல பாட்டில் கலர் கலரா கெமிக்கல் வாங்கி நம்ம சாப்பிட்டு சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ நம்ம எதுக்கு பின்னாடி சுற்றுகிறார்? நம்ம பொய்க்கு பின்னாலே போகிறார். அப்போ கம்பெனிக்காருக்கு தெரியும் மக்கள் பொய்க்கு பின்னாடி தான் சுற்று. ஹல்லேலூயா. அப்போ மக்கள் பொய்க்கு பின்னாடி சுற்றுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுகிறார்? அதுக்கு தகுதியான நிலையில் எல்லாவற்றையும் உருவாக்குறார். இப்ப நம்ம எதுக்கு பின்னாடி போகிறார்? பொய்க்கு பின்னாலேயே போகிறார். நல்ல தண்ணீர் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறார், கொஞ்சம் நல்ல பாட்டில் அடைச்சு நமக்கு கொண்டு போகலாம். இந்த நாளுகளில் ஏதோ மழை தண்ணி நம்ம குடிச்சிட்டு இருக்கிறார். எவனோ ஒருத்தன் எங்கேயோ டாங்கில் வருஷம் வச்சிருக்கிற மழை தண்ணி ஏதோ கெமிக்கல் போட்டு விடுத பாட்டில் நம்ம 2 லிட்டர் 1 லிட்டர் வாங்கி குடிக்கிறான். இது பொய்க்கு நேராய் நம்ம கடந்து செல்கிறான். நல்லதுக்கு தேடி நாம் போவதில்லை. இதே மாதிரிதான் உலகத்தில் நல்லதும் ஆவிக்குரிய நிலையில் பார்த்தா நல்லதும் கெட்டதும் இருக்கிறார். இதில் மக்கள் எதை தேடி போகிறார்? இந்த நல்லவராய் நம்ம நடத்துத இயேசுவை தேடாமல் சாத்தானுடைய பயத்துக்கு நேராய் மக்கள் கடந்து செல்லுகிறார். இந்த நாளுகளில் அநேகர் சாத்தானுடைய பிடியில் கடந்து செல்லுகிறார். நாம் பயப்படுறது தேவனை பயப்படட்டும், பொய்க்கு பின்னாலே அல்ல. நாம் பொய்க்கு பின்னாலே அல்ல, பொய்யான சாத்தானுக்கு பின்னாலே அல்ல, நாம் கர்த்தருக்கு பின்னாலே கடந்து செல்த மக்களாய் மாற்றப்படட்டும். இங்க உபாகம 6ஆம் அதிகாரம் അതിന്റെ 4ാമത്തെ வசனம் வாசிக்கும் போது, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நமக்கு கர்த்தராய் இருக்கிறவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கர்த்தராய் இருக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, எப்போதும் நம்மை பாதுகாக்குதவராய், எப்போதும் நம்மை வழி நடத்துதவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய பிள்ளைகள் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளத பிள்ளைகளாய் மாற்றப்படணும். கல்பனைகளையும் தேவன் கொடுத்த கட்டளைகளையும் கல்பனைகளையும் கை கொள்ளத பிள்ளைகளாய் மாற்றப்படணும். அவங்க தேவனுக்கு நேராய் திரும்புத பிள்ளைகளாய் மாற்றப்படணும். தேவனுடைய விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படணும். அப்படி இருக்கும் போது அவங்களுடைய நாட்களும் நீடிக்கும், நம்முடைய நாட்களும் நீடிக்கிறதாக இருக்கும்.
அதே மாதிரி நாம் கர்த்தருக்கு அவருடைய வசனத்துக்கு நேராய் செவி கொடுக்கும் போது, அந்த கேட்ட வசனத்தின்படி நாம் செய்யும் போது, கர்த்தர் நமக்கு இந்த உலகத்தில் நன்றாயிருப்பதற்காக இந்த தேசத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தேவன் நமக்கு கிருபை செய்வார். நாம் மிகவும் விருத்தி அடைவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நீங்க செய்த ஓரோ வியாபாரங்களில், ஓரோ பிசினஸ்களில், நீங்க கடந்து செல்த ஓரோ இடங்களில் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். உயர்ச்ச நீங்க பெற்றுக் கொள்ளுவார். நீங்க ஆயிருக்கிற இடங்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன செய்ய வேண்டும்? காலையிலேயே எழும்பி ஏதோ வேலைக்கு கடந்து போகுத மாதிரி அல்ல. எப்போதும் நாம் அவருடைய வசனத்தை கேட்க ஆவலோடு இருக்கட்டும். அந்த கேட்ட வசனங்களை எப்போதும் தியானிக்கட்டும். அது நம்முடைய வாயிலும் நம்முடைய இருதயத்திலும் அந்த வசனங்கள் இருக்கட்டும். அந்த வசனத்தின்படி செய்த பிள்ளைகளாய், நடக்குத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படட்டும். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பங்களில் எல்லாம் மக்களையும் ஆசீர்வதித்து அவர் பெருக செய்வார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்புத கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன். ஆண்டவரே, இந்த மக்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நீர் எங்களை நடத்துத தேவன், நீர் எங்களை வளர வைக்கிற தேவன், நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அன்று வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம் இறங்கி வரப்படட்டும். தெய்வீக சமாதானம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவதையுமே ஒவ்வொரு பிள்ளைகளும் மாற்றப்பட நீர் கிருபை செய்யும். உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். தெய்வீக கிருபா, தெய்வீக பிரசன்னம் ஓரோ மக்கள் மேல் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் உங்களோடு கூட இரு. ஆண்டவரே, உம்முடைய விசுவாசத்தில் பலத்திருக்க, உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் செய்த பிள்ளைகளாய் மாற்றப்பட, உம்முடைய வசனத்தின்படி முன்னாடி நடக்குத பிள்ளைகளாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஓரோ மனதுகளையும் நீர் தொடும், ஓரோ மக்களையும் நீர் தொடும். உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பி ஆசீர்வதி. இன்னைக்கு யூடியூபிலூட பார்க்கிற ஒரு மக்கள் மேல் உமது பிரசன்னம் ஊற்றப்படட்டும். யாரெல்லாம் வியாதியோட, பலவீனதையோட, கண்ணீரோட, பாரத்தோடு இருக்குதோ அந்த மக்கள் மேல் உமது பிரசன்னம் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு விடுதல் உண்டாகட்டும், ஒரு சௌக்கியம் உண்டாகட்டும். இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தேசத்தில் உயர்ந்து வர கிருபை செய்யும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தரபிதாவே.